பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளாக இப்பிரதேசத்தினுடைய நலன் சார்ந்த விடயங்களில் பங்கெடுக்கின்ற பொதுமக்களாக சமூக ஆர்வலர்களாக இவர்கள் இருக்கின்ற அனைவருக்கும் இந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் இந்த கலந்துரையாடல் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதன் தொடர்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருப்பினும் இந்த தீபமணிலே குறிப்பாக பிரியங்குடல் பிரதேசத்திலே சமூகம் சார்ந்த பல்வேறு அறப்பணிகளை மேற்கொண்டு வருகின்ற லட்சுமி நாராயணன் மண்டபத்தினுடைய ஸ்தாபகர் அவர்கள் பல்வேறு வகையான திட்டங்களை முன்னெடுப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே புதிய திட்டம் இங்கே அங்குராட்டம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அங்கே உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றும் ஆரம்பிக்கப்படுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக சமூகம் சார்ந்து ஒரு பெரிய ஒரு வேலை திட்டமாக இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு சமூக காரணிகளால் குறிப்பாக இளைஞர் யுவதிகளை ஆட்கொள்கின்ற போதைப்பொருள் பாவனை மற்றும் ஏனைய இணையதள பாவனைகள் மற்றும் இன்னொரு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இன்றைய சமுதாயம் நாளைய நாட்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரான எங்களுடைய இந்த காலப்பகுதியிலே பூட்டி வைக்கப்பட்ட ஒரு இனத்தை திறந்துவிட்ட போது அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வழிகளிலே பிறந்து செல்வார்கள் என்பதற்கு அண்மை காலமாக நாங்கள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்க்கின்ற சில விரும்பத்தகாத சம்பவங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறு சிதைந்து செல்கின்ற இந்த இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் ஒரு திசை நோக்கி அவர்களை திருப்ப வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே ஆரம்ப காலங்களில் விவசாயம் முழுநேர தொழிலாக அல்லது ஒரு பொழுதுபோக்கான முயற்சியாக மேற்கொண்டு இருந்தார்கள். குறிப்பாக இந்த தீவக மண்ணிலே புளியமலை பிரதேசம் என்பது ஒரு விவசாய பூமி. அந்த வகையிலே அதிகமானவர்களுடைய நேரம் அந்த விவசாயத்தோடு அந்நியதாக கலந்திருந்தது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே அதனுடைய ஆர்வம் ஓரளவுக்கு இருந்தாலும் முழுமையாக இல்லை என்று சொல்லலாம். அந்த வகையிலே தற்போதைய இளைஞர்களை வழிதவரை சென்று விடாமல் அவர்களை ஒரு துறை சார்ந்த முயற்சியிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே விளையாட்டுத்துறை என்பது ஒரு முக்கியமான துறையாக காணப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கும் உள ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையிலே வேறு திசைகளுக்கு திருப்ப விடாமல் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விளையாட்டுத்துறை அமைந்து காணப்படுகிறது. அவ்வாறு விளையாட்டுத்துறை இருக்கின்ற பொழுது அந்த விளையாட்டுத்துறையிலேயே நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த தேவைப்பாட்டை உணர்ந்து இப்பிரதேசத்திலே தீவகத்திலே ஒரு பொதுவான ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு திட்ட முன்மொழிவை தயாரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இந்த உரிமையாளருடைய சிந்தனைக்காக அந்த மைதானத்தினுடைய திட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட இருக்கின்றது. அதற்கான இடத்திலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள் ஓரளவுக்கு குறைந்தவர்களும் தெரிந்திருக்க நினைக்கின்றன. பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளாக இப்பிரதேசத்தினுடைய நலன் சார்ந்த விடயங்களில் பங்கெடுக்கின்ற பொதுமக்களாக சமூக ஆர்வலர்களாக இவர்கள் இருக்கின்ற அனைவருக்கும் இந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்றைய நாள் இந்த கலந்துரையாடல் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருப்பினும் இந்த தீபமணிலே குறிப்பாக பிரியமுடல் பிரதேசத்திலே சமூகம் சார்ந்த பல்வேறு அறப்பணிகளை மேற்கொண்டு வருகின்ற லட்சுமி நாராயணன் மண்டபத்தினுடைய ஸ்தாபகர் அவர்கள் பல்வேறு வகையான திட்டங்களை முன்னெடுப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே குடிநீர் திட்டம் இங்கே அங்குராட்டம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அங்கே உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றும் ஆரம்பிக்கப்படுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக சமூகம் சார்ந்து பெரிய ஒரு வேலை திட்டமாக இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு சமூக காரணிகளால் குறிப்பாக இளைஞர் யுவதிகளை ஆட்கொள்கின்ற போதைப்பொருள் பாவனை மற்றும் ஏனைய இணையதள பாவனைகள் மற்றும் இன்னொரு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இன்றைய சமுதாயம் நாளைய நாட்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரான எங்களுடைய இந்த காலப்பகுதியிலே பூட்டி வைக்கப்பட்ட ஒரு இனத்தை திறந்துவிட்ட போது அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வழிகளிலே பிறந்து செல்வார்கள் என்பதற்கு அண்மை காலமாக நாங்கள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்க்கின்ற சில விரும்பத்தகாத சம்பவங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறு சிதைந்து செல்கின்ற இந்த இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் ஒரு திசை நோக்கி அவர்களை திருப்ப வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே ஆரம்ப காலங்களில் விவசாயம் முழுமையான தொழிலாக அல்லது ஒரு பொழுதுபோக்கான முயற்சியாக மேற்கொண்டு இருந்தார்கள். குறிப்பாக இந்த தீவிர மண்ணிலே புளியமலை பிரதேசம் என்பது ஒரு விவசாய பூமி. அந்த வகையிலே அதிகமானவர்களுடைய நேரம் அந்த விவசாயத்தோடு அந்நியதாக கலந்திருந்தது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே அதனுடைய ஆர்வம் ஓரளவுக்கு இருந்தாலும் முழுமையாக இல்லை என்று சொல்லலாம். அந்த வகையிலே தற்போதைய இளைஞர்களை வழிதவரை சென்று விடாமல் அவர்களை ஒரு துறை சார்ந்த முயற்சியிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே விளையாட்டுத்துறை என்பது ஒரு முக்கியமான துறையாக காணப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கும் உள ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையிலே வேறு திசைகளுக்கு திருப்ப விடாமல் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விளையாட்டுத்துறை அமைந்து காணப்படுகிறது. அவ்வாறு விளையாட்டுத்துறை இருக்கின்ற பொழுது அந்த விளையாட்டுத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த தேவைப்பாட்டை உணர்ந்து இப்பிரதேசத்திலே தீவகத்திலே ஒரு பொதுவான ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு திட்ட முன்மொழி ஒன்றை தயாரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இந்த உரிமையாளருடைய சிந்தனைக்காக அந்த மைதானத்தினுடைய திட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட இருக்கின்றது. அதற்கான இடத்திலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள் ஓரளவுக்கு குறைந்தவர்களும் தெரிந்திருக்கிறது நினைக்கின்றேன். அதிலே என்னென்ன விடயங்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும், அந்த இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இடத்தை தெரிவு செய்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் தொடர்பாக இங்கே நாங்கள் கலந்துரையாடி இந்த திட்ட முடிவை தயாரிக்கின்ற பொழுது அதில் என்னென்ன விடயங்களை உள்வாங்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கலந்துரையாடல் நடந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த திட்டமானது சிறிய திட்டம் இல்லாமல் ஒரு தேசிய ரீதியான அல்லது மெகா ப்ராஜெக்ட் பாரிய திட்டமாக அவருடைய சிந்தனையிலே இருக்கின்றது. அந்த வகையிலே தீவிரத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விளையாட்டு மைதானத்தை அமைப்பதற்கு அவர் விரும்புகின்றார். அதனையும் இந்த புளியமுடல் கிராமத்தினுடைய பெயரை தக்க வைக்கக்கூடிய வகையிலே இந்த பிரதேசத்தை வளப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த மைதானத்தை இந்த புளியமுடல் கிராமத்திலே அமைக்கப்பட்டுள்ள ஆதரவு இந்த திட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையில் திட்டமானது பல்வேறு உட்கட்ட வசதிகளை கொண்டதான பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் முயற்சிகளை தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலே பல்வேறு துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைக்க
வகையிலே பிரதேசம் சார்ந்தவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வகையிலே இந்த திட்டம் அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விளையாட்டு மைதானம் என்பது வெறுமனே புளியங்குடல் கலங்கள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு மைதானமாக இல்லாமல் தேசிய ரீதியாக அனைத்து போட்டிகளையும் நடத்தக்கூடிய வகையில் மிக பிரமாண்டமான ஒரு விளையாட்டு மைதானமாக அமைப்பதற்காக தான் இந்த அவருடைய சிந்தனை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விளையாட்டு மைதானத்திலே உதைபந்தாட்ட மைதானம், கரப்பந்தாட்ட வாலிபால், அதேபோல கிரிக்கெட் விளையாடுவதற்கான மைதானம், அதேபோன்று கிரிக்கெட் பயிற்றுவிப்பதற்கான பயிற்சி மையம், அத்தோடு நீச்சல் தடாகம் என்பன உள்ளடங்கிய வகையிலே அது அமைய இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இது ஆரம்பகட்டமாக அமைய இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து உள்ளக விளையாட்டு அரங்கம், அதாவது பேட்மிண்டன் போன்ற உள்ளக விளையாட்டு அரங்கத்தையும் அமைப்பதற்கான திட்டம் இதில் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திட்டத்தினூடாக எவ்வாறான முயற்சிகளுக்கு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்று சொன்னால், இந்த மைதானத்திலே ஸ்டேடியம் ஒன்று அமைய இருக்கிறது. அந்த ஸ்டேடியத்திலே ஒரு பகுதி பார்வையாளர்களுக்காகவும் இன்னொரு பகுதி விஐபிஸ் மிக முக்கியமாய்ந்த பிரதிநிதிகள் பங்கு பெற்றக்கூடிய ஒரு பிரதேசமாகவும் அந்த ஸ்டேடியம் அமைய இருக்கிறது. அதே போன்று ஒலிபெருக்கி கட்டுப்பாட்டு மையம் அமைய இருக்கிறது. அதே போன்று இந்த வெற்றியாளர்களை கௌரவிக்கின்ற ஒரு ஸ்டேஜ் அமைய இருக்கிறது. அந்த ஸ்டேஜ் நீங்கள் பொதுவான ஒரு நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஒரு அரங்கமாகவும் அது அமைய இருக்கிறது. இந்த இடத்தையெல்லாம் பயன்படுத்தி இந்த தீபகத்திலே இருக்கின்ற பாடசாலைகளுக்கு இடையிலான கோட்ட மட்டம், வலய மட்டம், அதை தாண்டி மாவட்ட மட்ட போட்டிகளையும், அதனை தாண்டி மாகாண மட்ட போட்டிகளையும் இந்த மைதானத்திலே நடாத்துவதற்கான வசதி வாய்ப்புகளோடு இதனை அமைப்பதற்கான யோசனையும் இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் செய்கின்ற பொழுது சாதகமான விடயங்களும் அமையும், அதிலே பாதகமான விடயங்களும் அமைந்துவிடும். குறிப்பாக ஒரு இடத்தை நாங்கள் ஒரு தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதனுடைய மாற்று தேவை ஒன்று பாதிக்கப்படும். அதாவது ஒரு பொருளியல் ரீதியாக சொல்லப்போனால் அமைச்சர்கள் சொல்வார்கள், ஒரு இடத்தை நாங்கள் குறிப்பாக ஒரு இடத்தை கட்டடம் கட்டுவதற்கு பயன்படுத்தினால் அது ஒரு விவசாயம் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அந்த விவசாயத்தை நீங்கள் சாதகமான தேவைகளை தெரிவித்தீர்களாக இருந்தால் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் இந்த திட்டமுறையை தயாரிக்க முடியாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அவர்களும் நம்மளுடைய கருத்துக்களை சாதகவாத விடயங்களை சொன்னால் நாங்கள் அதனை குறிப்பிடுத்திக் கொண்டு நாங்கள் தயாரிக்க இருக்கின்ற இந்த திட்ட முன்மொழியிலே அவற்றை உள்வாங்கி சொல்வதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையில் என்னுடைய கருத்தை நிறைவு செய்து உங்களுடைய கருத்துக்களுக்கு சந்தோஷம் வழங்குகிறேன். உதாரணமாக அந்த இடத்துல மண்ணை கிளம்பினால் அந்த இடத்துல மண் தண்ணி நீக்க வேண்டாம். அந்த தண்ணியை கிளம்பிட்டு அனைத்து மாற்றி செய்யும். அதுக்கு ப்ரோபோசல் தான் அதை செய்யும். நீண்ட காலத்தில் எதிர்காலத்தில் அது பிரபஞ்சமாக எல்லாருமே வந்து போகக்கூடிய இடமாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே அபிவிருத்தி இடத்தை டெவலப் பண்ணி நோக்காம இருக்கிற அபிவிருத்தி இருக்கிற இடங்களை அபிவிருத்தி அடைய பண்ணி அந்த ஓரளவு ஃபேமஸாக மாற்றணும். நான் கூட இந்த திட்டத்தை பழகின்ற பொழுது இந்த சரவண சந்தி ஆண்டி இடத்தை போட்டால் 77 ரோடு ஆண்டி செய்யலாம் தான் போயிட்டேன். அதை சொன்ன விஷயம் எங்களை ஊருக்கு தான் நாங்கள் டெவலப் பண்ணணும். அந்த வழியாக மார்க்கெட் ரெடி பண்ணணும். அது எங்கே இருந்தாலும் சில உதாரணமாக ஒரு நல்ல உணவாக சொல்லணும். ஒரு உணவாக உங்களுக்கு ருசியாக இருக்கிறோம். இப்போ யோசனை யோசிக்கிறோம். அதில் இந்த உறுதிக்கானியும் தருவிடம் கொண்டு வரணும்னா நாங்கள் இந்தியாவில் எந்த எடுக்கலாம்னு யோசிக்கிறோம். அவையோட காய்ச்சி போட்டு தான் கொண்டு செய்கிறோம்னா செய்யலாம். அப்போ அதை பார்த்து சாணியும் பார்த்துட்டு சில உறுதிக்கானியில் வேறு தருவிடம்னு சொன்னால் அதை வேண்டு பார்த்துட்டு கொண்டு பார்க்கலாம். அது மாதிரி முடிவு பண்ணி அனுப்பினால் அதுக்குள்ள அரச நாட்டில் உள்ளவர்கள் சொல்லி நாங்கள் சொல்கிறது சொல்லி தனியார் லொக்கேஷனுக்குள்ள போட்டு அனுப்பிட்டாங்க.
ஆய்வு செய்து தான் எத்தனை அடி நிரப்ப வேண்டி வருகின்றதை நாங்கள் அந்த ஊழியர் வேக அவங்களுடைய மைதானம் அமைக்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு தான் இல்லை தண்ணி இல்லாது முழு புழுதியும் இல்லை அதோட நீலேந்தர் பிரதேசம் அப்படியும் அதில் மண் போட்டு அப்படியும் 5 லோட் மண் ஒரு சதுர அடிக்கு விட வேண்டும். ஏன்னா ரோட்டை நான் நிலத்திலே நான் பார்க்க இல்லையா பொறியாளரை வச்சு அதை பற்றியே அனலைஸ் பண்ணுவோம். நாங்கள் எங்களுக்கு என்ன மாதிரி முடிப்பாப்பாங்க என்ன மாதிரி சிறப்பாக இருக்க அவ்வளோ அது கூடாது அது அட்டோன்னு சொல்லுங்க அது முன்னுக்கு வந்தால் இன்னும் ஒரு 80 பேர் சிறப்பாக இருக்கும் அது 80 பேர் சிறப்பாக ஆனால் இப்படி அது சவாரி ஓட்டலாம் ஒரு நேரத்தில் அந்த இடத்துல அது வந்து சவாரி ஓட்டலாம் அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் முடிய ஓகே சவாரி செய்யணும் நேரம் செய்யணும் உடனடியாக வெட்டியாக இருக்கும் அது நீண்ட காலத்தில் அது தெரியாது அதுதான் மண் போட்டு இப்போ நாங்கள் மண்கட்டி செய்கிறதால உங்களுக்கு தண்ணி வேண்டும் அப்படியே பிரச்சனை இருக்கா? பஞ்சாயத்தோட கட்டப்படுத்தேன் அவர் பஞ்சாயத்து தானே 40,000 போவேன் என்ன செய்யணும் இப்போ சிங்காத்து இந்த இடம் வந்து ஆரம்பத்துக்கு ஒரு தனியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அது டெவலப் ஆகி இங்கே ஆனால் கலைக்கப்பட்டு சங்க வச்சு கலைக்கிறது நாங்கள் நீ அது எல்லாம் தனியாக எவ்வளோ பேரையும் சேர்த்து கேட்டு இங்கே தான் அதுக்கான முடிவு எடுக்கணும். யாருக்கு இங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கணும் அது கொடுக்கணும் கலைக்கும் வேறண்டா இன்றைக்கு தான் நான் இதில் கதைக்கிறேன். ஆனால் இது திட்டம் தொடங்க தொடங்கினா பிறகு இதில் நீங்கள் தான் கொண்டு வருவீங்க. சாதாரண முதல்ல எங்களுக்கு தந்திருந்தா நாங்கள் 2 இடத்தை பார்த்து தான் வந்த இந்த கவலை சொல்லிக்கிறேன். திட்டம் 2 செட்டு சொல்லிக்கிறேன். அதுக்கு தற்போதைக்கு இந்த இடத்த சொல்லிக்கிறேன். இதில் செய்கிறதால ரொம்ப தயாரிக்கணும். அங்கோட செய்கிறதால ரொம்ப தயாரிக்கணும். திட்டம் நம்பர் இன்றைக்கு நான் வந்துருக்கேன். திட்டம் தொடங்கி அவன் கொடுத்த பிறகு நீங்கள் அதை சேர்த்து செய்ய முடியும். கரெக்டாக
தண்ணியில் பெய்கிற மழை வந்து குறுக்கோடு தான் செய்யுது. இப்போ போகிறது இல்லை வடிகாட்டு என்னது நானே மறந்து வடிகாட்டு நான் வடிகாட்டு ஏற்கனவே ஒரு பொதுவாக இருக்கிற வழியான பிரதேசத்தில் ஒரு பில்டிங் கட்டினால் கட்டாயம் நாங்கள் ஏதோ வகையில் ஈர வழிமுறை வழியாளர்கள் கட்டாயம் அமைச்சு தான் ஆகணும். அது நாங்கள் சும்மா வீட்டை வீடை கட்டலாம் சரி கடையை கட்டலாம் சரி இந்த நிலைமை இருக்குது. முன்காணியை பொருட்கொண்டு கலைச்சி தவறு செய்கிறாள் இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் மட்டும் நீங்கள் ஐயா கலைக்கிறீங்க ரெண்டு மூன்று இடங்கள் நீங்கள் பரிசீலிக்கிறீங்க. அதில் நான் ப்ரைவேட் லேண்ட் சம்மந்தமாக கதைக்கல. ஆனால் ப்ரைவேட் லேண்ட் வந்து சாதகமாக அமையாது சொன்னால் இதில் இந்த அளவுத்திர மரங்கள் எல்லாத்துக்கும் சாதா ப்ரைவேட் லேண்ட் எடுத்து அமைக்கலாம். ஆனால் அரசபாணி உள்ள ஒரு 5 ஏக்கர் எடுக்கிறதுன்னு சொன்னால் அது உண்மையில் நடைமுறையில் கணக்க விஷயங்கள் கணக்க தூரம் நாங்கள் போவோம். முதலாவது நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அடையாளப்படுத்தின இடம் காணி கொடுத்து நிர்ணய திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. ஆட்ட காணிகளுக்கு கொடுத்தது என்ன நிலவரத்தில் இருக்கிறது அறிவது. அப்போ அதை அறிஞ்சு இந்த அரசாணி இந்த பாவனைக்கு வரலாம்னு சொன்னால் என்னாங்கள் எங்கள் அந்த காணி பயன்பாட்டுக்கு கூட்டம் ஒன்று சொல்யூஷன் ரெக்கமெண்டுக்கு வந்துட்டு அதில் கூடுதலாக பொது அமைப்புகளை கொடுக்கணும். அதோட அரச திணைக்களங்களும் வருது. அரசு திணைக்களங்கள் வரும் என்று சொன்னால் கூடுதலாக இப்போ நாங்கள் இதில் ஒரு மொத்த முடிவு எடுத்துகிட்டு போனோம் என்றால் அமைப்புகள் சார்பான பிரச்சனை வராது. ஆனால் அரசு திணைக்களங்கள் கட்டாயம் இந்த கூட்டத்தில் வந்து தங்களை கருத்து தெரிவிக்கணும். இது நாங்கள் எங்களோட ஊர் எங்களோட பிரதேசம் வந்து போட்டு நிற்க இல்லாத என்றால் திணைக்களங்கள் எல்லாம் சிலதுகள் தங்களோட விவசாய திணைக்களம் குறிப்பாக விவசாய திணைக்களம் மற்றது ஆளுகைக்கு பணிபடுத்தின இடங்களாக அப்போ இது வந்து இந்த இடத்த நாங்கள் என்ன தேவைக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு அவங்க கருத்து தெரிஞ்சு அதில் கூட கற்றுத்தரும். இங்கே எல்லாரும் நீங்கள் உடன்பட்டுருந்தீங்கன்னா அங்கே கூட மாற்றி கற்று தராங்க. அவங்க கருத்து மட்டும்தான் தரும். அதுக்கு நியாயப்படுத்தினா பிரதேச சபை ஏற்கனவே நாங்கள் சபாரிக்கிறதுலாம் அமைஞ்சினார்கள். ஆனால் பிரதேச சபைக்கு இது வந்து உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்பட வேண்டியதாக நான் நினைக்கிறேன். எனக்கு வழியாக தெரியல. அப்படி பிரதேச சபைக்கு அது கொடுக்கப்படாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பிரதேச சபை காணி அந்த நில பயன்பாட்டு கூட்டத்தில் வந்து காண சொல்லுவீங்க. இது நாங்கள் இதுக்கு கேட்கறதுக்கு இருக்கிற வந்து சொல்லுவீங்க. ரெண்டாவது மற்றது அது ஒரு 5 ஏக்கர்ன்றது மிகப்பெரிய ஒரு மேய்ச்சல் தர. மற்றது வேறு சொன்ன மாதிரி வாய்க்கு தண்ணி பிரச்சனையும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கதை காட்டிலும் திணைக்களங்கள் கதைக்கும். அப்போ நீங்கள் எழுதுகிற ப்ரோபோசல் திட்ட முன்மொழியில் வந்து இது எல்லாத்தையும் எந்த அந்த அளவில் எதிர்கொள்ளலாம், இதுக்கு எப்படி பதிலளிக்கலாம் என்ற விஷயம் வந்து திட்ட முன்மொழியில் இருக்கும். அதால் ஒரு துறை சார்ந்த ஒரு சிவில் இன்ஜினியர்களை கொண்டு முதல் நிலம் சம்பந்தமான அனலைஸ் ஒன்று செய்து அதை பின்னாடி இயக்கணும் என்னன்றதோட இந்த திணைக்களங்கள் முன்வைக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வையும் இந்த திட்டமொழியில் கொடுப்போம். இப்போ நான் ஏற்கனவே செல்லனோட ராஜ்யத்தில் சொன்னதால் இப்போ நீரேந்திர பிரதேசம் ஒன்று நிரப்பப்படும் என்று சொன்னால்
அதுக்கு மாற்றீடான நீரை இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் யோசிக்கணும். வந்து கட்டாயம் அந்த விஷயங்களுக்கு வந்தால் தான் அந்த திணைக்களத்துக்கு நாங்கள் சரியாக பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவன் வந்து சொல்லுவான் 2-5 ஏக்கர் நிலம் போகிறத தான் வெளிப்பட மாட்டாங்க. அப்போ அதுக்குரிய ஒரு ரிப்ளே ப்ரொப்போசல் இருக்கும். அப்போ ப்ரொப்போசலை வந்து நாங்கள் கையால் கடிதமாக எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இது சரியான ஆய்வு உட்படுத்தி சரியான ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தால் ஒரு இன்ஜினியரிடம் மேற்பார்வையில் இந்த ப்ரொப்போசல் தயாரிக்கப்பட்டால் தான் அதில் தான் இந்த வெற்றி இருக்கின்றதான். எனது வந்து சரியா அது கூட முடிஞ்சால் தான் முடியும். இப்பயும் ஓவன் முடியும் சரியாக அப்போ 6 நாள் அப்போ இப்படி திட்டங்கள்லாம் இப்படி அனுமதிகள் கேட்க மாறலாம். நாங்கள் ஊர் மக்கள் ஊர் மக்கள் அதில் திணைக்கிழமை வரலாம். எல்லா ஆதரவும் மன வருவாங்க திணைக்கிழமை அதெல்லாம் எதுக்கு தான் வாரியாக ஆதரவு வந்து ஆரம்பிக்கும். அது கூட நடந்து முடிஞ்சால் உண்மையான அதே மாதிரி தான் இருக்கும். திணைக்கிழமை மாற்றி கிடைக்கு ஒவ்வொரு திணைக்களம் வந்து கலாச்சாரம் திணைக்களம் உதாரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் கலைக்க போனால் அதையும் இந்த பிரதேச மக்கள் சார்ந்த நினைஞ்சா தான் கலைக்க போயிடும். அவன் இப்போ நாங்கள் அதுக்கு எங்களோட சூழலுக்கு அதாவது மாறிக்கலைன்னு நாங்கள் இது பண்ணுறோம். இதில் இந்த திட்டத்துக்கான உத்தேச செலவினம் ஆரம்ப கட்டம் முதலாவது இனிஷியல் இதுக்கு வந்து ஒரு 5 கோடி எதிர்பார்க்கணும் சார். இனிஷியல் அதுக்கு பிறகு தான் ஒவ்வொன்றோட ஸ்டேடியம் வேறு ப்ரொபோசலில் கட்டாயம் இடங்கள் வந்து சரியாக ஒரு ஆளாக சொந்தமான ஒரு ப்ரப்போசல் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அவர் துறை சார்ந்த உறவுகளை தேடி பிடிச்சி அந்த ப்ரப்போசலை வேறு வேறு செக்டர் இருக்குது அதுக்குள்ள நகர்மன்றத்துக்கு கிட்டவாக பிரதேசம். அப்போ இது வந்து கட்டாயம் இண்டோர் ஸ்டேடியம் என்று சொன்னால் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதுகளையும் கூட்டியே இது சம்பந்தமான ஒரு ஆய்வு செய்வது. முதலாவது இந்த இடத்தின் சாத்தியப்பாடுதன்மையான ஆய்வு இல்லாமல் அளந்து பிரித்து நடத்தாட்டம் பண்ணிக்கணும் ஸ்டேடியம். அதே இப்போ இதில் சொல்லிங்க நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு இதாக சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதோன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னென்னா நிலத்தில் இருக்கிறது அதை ஓகே இந்த ஊர்லாம் வரணும் என்றதில் அதில் ஒரு மாற்று கருத்து உண்டாம இல்லை. ஆனால் முதலாவது ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறீங்க சரியான ப்ரொப்போசலை காட்டணும். அதோட எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டீங்க. ஒரு பிளேஸை சொல்லி போட்டு இதில் ஸ்விம்மிங் பூல் வரப்போது இதில் கிரவுண்ட் வரப்போகுது. அது எந்த மாதிரியான அதாவது சொக்கோல் கிரவுண்டு உணவு வந்து இந்த பெரிய உணவு இல்லை. அதாவது பொழுதுபோக்கு கிரிக்கெட்டு நாங்கள் விளையாடுறதுலாம் எந்த அதாவது பொழுதுபோக்காகவே இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருக்குது. மைதானம் செயல்படுத்த தொடங்கின பிறகு வாரத்தில் தனியாக நாட்களில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வேறு வேறு கழகங்கள் தீவிர கழகங்கள் இப்படியான கழகங்களை ஒரு டூர்னமெண்ட் மச்சியில் நடத்துறதுக்கான போட்டி மேட்ச் நடத்துறதுக்காக அது ஒரு செஞ்ச அந்த கிரவுண்ட் ஆக்டிவாக இருக்க முடியும்.
முழுக்காணியை கலைக்கிறதுக்கு பெரும்பாலும் சாத்தியப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே இருக்கிறபடியா அந்த காணிக்காரன் கொண்டு ஒரு நிலைமை இருக்கு, அது ஒன்று சொல்லலாம். வெளிப்போய் கலைஞர்கள் வந்து இதில் நாங்களே உபகரணம் சொல்லி அதை மாற்றுறது முடியாது. அவர் செய்ய வழிகிட்டது நாங்கள் ஒரு காணி அதில் வேறு பண்ணி கொடுத்தா அவன் மாறும். அதில் ஒரு மாற்று இடம் கண்டு உடனே அடம் முடிக்கணும். அடம் முடிக்கணும். அந்த இடத்துல வெளியே வந்து கட்டுறா அந்த இடம் என்ன கடை அந்த இடம் வளர்ச்சி பற்றி அவங்க பின்னால் போக முடியும். வேறு இடங்களில் வந்தீங்கன்னா அது கட்டுப்பாடு கட்டுப்பாடு அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு இன்றைய தினம் இந்த தேசிய ரீதியான விளையாட்டு மைதானத்தை போன்ற ஒரு தரம் கொண்ட ஒரு விளையாட்டு மைதானத்தை இந்த பிரியமூடு கிராமத்தில் அமைப்பது தொடர்பாக இப்பிரதேச மக்களுடைய கருத்துக்கள் கேட்டறிவது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இந்த கலந்துரையாடல் நாங்கள் எதிர்பார்த்தது போல இல்லாமல் மிகவும் சுமூகமான முறையிலே அமைந்திருந்தது. பெரும்பாலானாக்கள் இதில் இந்த திட்டத்தை முழுமனதோடு மகிழ்வுடன் வரவேற்றிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கலந்து கொண்டவர்கள் ஒருவர் கூட இத்திட்டம் தொடர்பாக மாற்று கருத்தை கொண்டிருக்கவில்லை. அந்த வகையில் இந்த திட்டத்தின் ஆரம்பத்தின் முதலாவது கட்டமைகளுக்கு வெற்றி அளித்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதிலே சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அந்த முன்னால் இருக்கிற தனியார் காணியையும் சேர்த்து கொள்ளணும் செய்து இந்த திட்டத்தை முன்னெடுத்தால் இன்னும் சிறப்பாக அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பாக தாங்கள் அந்த காணி உரிமையாளர்களோடு கலைத்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் அது தொடர்பாக இந்த மண்டபத்தின் உரிமையாளர்கள் தாங்கள் கலந்துரையாடுவதாகவும் தீர்மானித்துள்ளார்கள். அதில் குறிப்பாக மற்றொரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது என்றால் இந்த திட்டங்களோடு சிறுவர் விளையாட்டு சிறுவர் பூங்கா என்றையும் அந்த திட்டத்துக்குள்ளே உள்வாங்கி செயல்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். அது மிக வரவேற்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு திட்டத்தை அவர்கள் இங்கே முன்மொழிந்திருந்தார்கள். அத்துடன் இந்த பிரதேசத்தினுடைய அந்த மைதானம் அமைய இருக்கின்ற இடம் தொடர்பாக ஒரு சரியான அனலைஸ் பகுப்பாய்வு ஒன்றை மேற்கொண்டு அதன் பின்னர் எங்களோட திட்டங்கள் தொடர்பாக முன்னோக்கி செல்லலாம் என்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த மாறுதல்படுத்தி இவர்கள் அனைவரும் வருகை தந்து பெரும் மகிழ்வோடும் பெரும் விருப்பத்தோடும் இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய திட்டத்தினுடைய ஆரம்ப பணி வெற்றியெடுத்திருக்கிறது என்ற அந்த செய்தியோடு தொடர்ந்து நாங்கள் இந்த மைதானம் தொடர்பான ஏனைய விடயங்கள் பற்றி கலைக்கின்ற பொழுது அவ்வாறான விடயங்களோடு உங்களை நாங்கள் சந்திப்போம். நன்றி.